மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஹோம்மேட் க்ளே அதுக்கப்புறம் ரீஃபில் இது 2 யூஸ் பண்ணி ஒரு குட்டி கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள். ஹோம்மேட் க்ளே வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த க்ளே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பவுடர் அண்ட் க்ளூ யூஸ் பண்ணி வந்துட்டு ஒரு க்ளே வந்து செஞ்சு காமிச்சிருப்பேன். அந்த க்ளே தான் வந்துட்டு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த க்ளேயை வந்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி ரோலர் யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு பரத்திக்கிறேன். நல்லா ஃப்ளாட்டாக வந்துட்டு பரத்தினதுக்கப்புறமா ஒரு டப்பாவோட மூடி வந்து எடுத்திருக்கேன். நான் ஃபெவிகால் டப்பாவோட மூடி வந்துட்டு எடுத்திருக்கேங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அது வந்து அப்படி நான் ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எல்லாமே வந்துட்டு ஒரே சைஸில் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்க போகிறோம். அந்த ஃப்ளாட்டனாக இருக்கணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு கிடையாது. லைட்டாக மடங்கி இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை நம்ம அப்படியே வந்துட்டு உருட்டிக்க தான் போகிறோம். ஸோ அதனால் ஒரே ஷேப்பில் வரணும் அப்படின்றதுக்காக இப்படி ப்ரெஸ் பண்ணி வந்துட்டு எத்தனை ரவுண்ட்ஸ் வந்துட்டு நம்மளால் எடுக்க முடியுமோ அத்தனை ரவுண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் க்ளே இருக்குது இல்லையா? இந்த பேலன்ஸ் க்ளேவையும் மறுபடியுமே வந்து உருட்டிட்டு நல்லா பரத்திட்டு தென் அதுலேயுமே எத்தனை ரவுண்டு உங்களால் எடுக்க முடியுமோ அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து இவ்வளோ க்ளே இருக்குது. அதை நம்ம அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? இந்த க்ளே எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு உருட்டி வந்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இத்தனை பால்ஸ் வந்துட்டு நான் உருட்டி வந்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பால்ஸ்க்கு மேலே வந்து வச்சுருக்கேன். இப்போ பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ரீஃபில்மே வந்துட்டு ரெடியாக இருக்குது. இது வந்துட்டு நல்ல ரீஃபில் தான், எழுதக்கூடிய ஒரு ரீஃபில் தான். நல்ல பேனா யூஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த க்ளேவை வந்துட்டு இந்த ரீஃபில்குள்ளே இந்த மாதிரி வந்துட்டு விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. விட்ட உடனே அந்த ஹோல்ஸ் விட்ட சைடு இருக்குது இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு நல்லா விரிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு அமுத்துற மாதிரி வந்துட்டு 2 சைடு அமுத்த போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி அமுத்திக்கோங்க. தென் கொஞ்சம் வந்துட்டு திருப்பிட்டு இப்படி வந்துட்டு அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துட்டு வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸ்கொயர் ஷேப்புக்கு ஒரு க்யூப் மாதிரி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். கிட்டத்தட்ட க்யூப் ஷேப்பில் இருக்க ஒரு பீடு தான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இதே மாதிரியே ஒவ்வொரு ரவுண்டாக வந்துட்டு இப்படி உள்ளுக்குள்ளே விட்டு நான் அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது 2 சைடுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துட்டு ரெடி ஆகிருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரியே எல்லா பால்ஸையுமே வந்துட்டு இதுக்கு உள்ளே விட்டு இதே மாதிரி நான் ரெடி பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி எடுத்தாச்சு. மேலே இருக்க அந்த ஸ்டார்டிங்கில் விட்ட அந்த ரவுண்டு இருக்குது இல்லையா? அது வந்துட்டு நகர்ந்து வந்தது. ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் நான் கம் வந்துட்டு அப்ளை பண்ணி அந்த இடத்துல வச்சு வந்துட்டு அந்த க்ளேயை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மற்ற எதுக்குமே வந்துட்டு கம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போது எல்லா பால்ஸுமே வந்துட்டு அந்த ரீஃபில்குள்ளே நான் விட்டுட்டேங்க. இப்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் க்ளே இருந்தது இல்லையா? அந்த க்ளே வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்புக்கு வந்துட்டு நான் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கட்டர் யூஸ் பண்ணி வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அழகாக வந்துட்டு ஷேப் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். பட் இன்னுமே வந்துட்டு விரிசல்லாம் இருக்குது. ஷேப் வந்துட்டு இன்னும் பண்ணலை. இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டார் வந்துட்டு ரெடி பண்ணலாம். இல்லைன்னா நார்மலாக வந்துட்டு ரவுண்டு ஷேப்புக்கே வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ரீஃபில் கேப் இருக்குது இல்லையா? இந்த கேப்பையுமே வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹார்ட் ஷேப்பை வந்து இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த ரீஃபில்லில். ஓகேவா? இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரீஃபில் வந்து மேலேயும் தெரியக்கூடாது, அதே மாதிரி கீழேயுமே வந்துட்டு தெரியக்கூடாது. அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போது அந்த ரீஃபில் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இப்போது அந்த ஹார்ட் ஷேப்பை வந்துட்டு நம்ம ஷேப் பண்ணிக்க போகிறோம். அதாவது தண்ணி யூஸ் பண்ணி எந்த கிராக்குமே இல்லாத மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் பண்ணி முடிச்சிட்டேங்க. இது நல்லா காய வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட ரீஃபில் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பென் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நான் வந்து கலர் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு சைடுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு கலர் கொடுக்குறதுனா கூட வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு கலர் மாதிரி வந்துட்டு கொடுத்துக்க போகிறேன். நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு இடையில நான் ஹோம்மேட் அக்ரிலிக் பெயிண்ட் கூட வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக ஹோம்மேட் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஒவ்வொரு கலருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு பீடுக்குமே ஒவ்வொரு கலர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரே கலராக எல்லா பீடுக்குமே கொடுக்குறதுனா கூட வந்து கொடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் இஷ்டம் தான். கலர் எல்லாமே வந்துட்டு உங்கள் இஷ்டம், ஆப்ஷனல். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த ஹார்ட்டுக்கு மட்டும் நான் ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு நான் வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 சைடு மட்டும் தான் வந்துட்டு கலர் பண்ணியிருக்கேன். பேக் சைடு வந்துட்டு கலர் பண்ணலை. அந்த 3 சைடும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பேக் சைடுமே வந்துட்டு கலர் பண்ணி அதையுமே நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா?
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 4 சைடு வந்துட்டு நமக்கு இருக்கும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சைடு, இது செகண்டு, அண்ட் இது வந்துட்டு தேர்ட் சைடு, இது வந்துட்டு ஃபோர்த் சைடு இல்லையா? இந்த 4 சைடுமே வந்துட்டு ஏதாவது வேர்ட்ஸ் எழுதுறதுனா கூட வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சைடு வந்துட்டு அவங்களோட நேம் வந்து நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஹாப்பி அப்படின்னு எழுதலாம், இன்னொரு சைடு பர்த்டே அப்படின்னு சொல்லி எழுதலாம். அண்டு ஃபோர்த்து சைடு வந்துட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கூட நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா வேறு எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது வந்துட்டு மெசேஜஸ் கன்வே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெசேஜஸை வந்துட்டு இதில் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம். நான் வந்து யாருக்கும் கிஃப்ட் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்துட்டு என்னோடய பர்பஸ்க்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இது எழுதிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரீஃபில் முடிஞ்ச உடனே இது வந்து வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேட்டிவ் பர்பஸாக தாராளமாக வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த 4 சைடுமே வந்துட்டு என்ன எழுதுகிறேன் அப்படின்றது வந்து பாருங்கள். நான் என்னோடய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பாசிட்டிவான வேர்ட்ஸாக வந்துட்டு நான் இதில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு சைடு வந்துட்டு திங்க் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். கரெக்டாக வந்துட்டு சென்டராக பார்த்து வந்துட்டு எழுதிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீட்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மைலி ஃபேஸ் வந்துட்டு நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதுலேயுமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ஸ்மைலி வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு சைடுக்கு திங்க் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அண்ட் செகண்ட் சைடு வந்துட்டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். அதாவது திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நமக்கு இல்லைங்களா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீட்ஸ்க்குமே வந்துட்டு ஸ்மைலி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் மற்ற 2 சைடுமே வந்துட்டு நான் எழுதிக்கிறேங்க. நான் வந்து ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர் பீடு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு நீங்கள் பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுனா கூட வந்து பண்ணிக்கோங்க. நான் அதுக்குமே வந்துட்டு ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரிஞ்சுது, பட் வீடியோக்கு அவ்வளோ நல்லா வந்து தெரியல. இப்போது தேர்ட் அண்ட் ஃபோர்த்து சைடுக்கு வந்துட்டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஹார்ட் இருக்குது இல்லையா, இந்த ஹார்ட்டுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி கலர் மட்டும் வந்துட்டு ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு கலர் பண்ணியிருக்கேன். செகண்ட் சைடு இந்த மாதிரி வந்துட்டு கலர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேங்க. இப்போது நல்லா வந்துட்டு காஞ்சிருச்சு. நம்மளோட பென் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திங்க் பாசிட்டிவ், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்ககிட்ட வந்து பென் வாங்கும்போது அந்த பென் வந்துட்டு உடஞ்சிரும். ரீஃபில் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு தனியாக இருக்கும். அந்த மாதிரி ரீஃபில் மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி க்ளே யூஸ் பண்ணி வந்துட்டு செஞ்சு பாருங்கள். ஹேண்டில் பண்ணுறதுக்குமே வந்துட்டு கையில் பிடிச்சி எழுதுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியனை வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.